ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாயாசம் செய்யறத பார்க்க போறோம். வாங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் ஊற்றிக்கோங்க, குண்டாவை பற்ற வச்சு. இங்கே பாருங்க, நல்லா பாலை சொட்ட சொட்ட ஊற்றுறாங்க. என்ன ஒரு கஞ்ச பிஸ்னாரி தண்ணியை நல்லா ஆட் பண்ணுறாங்க. ஊரில் இருக்கிற கலப்படம் எங்கெங்கேயோ தெரியுது. இதில் ஒரு லுக்கு ஒன்று தான் கேடு. பால் பொங்கிட்டக்கு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதில் இப்போ சேமியாவை போட்டுக்கோங்க. அதை கொஞ்ச நேரம் கிண்டுங்க. அதுக்கப்புறமா அதில் காஞ்ச திராட்சையை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா காஞ்ச திராட்சை போடுங்க, இல்லை போட வேணாம். அதுக்கப்புறமா ஏலக்காவை தட்டி வச்சு போட்டுக்கோங்க. ஆனால் ஏலக்காய் பல்லில் மாட்டுச்சுன்னா எங்களுக்கு கேட்கக்கூடாது, அதையும் சொல்லி போட்டோம். அதுக்கப்புறமா சர்க்கரை எடுத்து உள்ள போட்டுக்கோங்க. சுகர் பேஷண்ட் இருந்தீங்கன்னா சர்க்கரை தேவையில்லை. அதை நல்லா கிண்டிக்கோங்க. எத்தனை கிண்டி எப்பாடே போதும்டாடே, கிண்டுறது போதும். அந்த என்னது, அந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையும் வெட்டி வச்சிருக்கல, அதை தூக்கி உள்ள போடுறான். இவன் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறான்னா நல்லா கிண்டுறான். காட்டிட்டே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் கொஞ்சம் கொதிக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.